அதிமுக வெற்றி பெற்றதை அடுத்து மாநிலம் முழுவதும் அக்கட்சி தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மீண்டும் தமிழக ஆட்சிக்கட்டிலில் அதிமுக அமர்ந்துள்ளது. இந்த வெற்றி அந்த கட்சியின் தொண்டர்களிடையே பெரும் கொண்டாட்டமாக எதிரொலித்தது. சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் திரண்ட தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் வெற்றியை கொண்டாடினர். அங்குள்ள எம்ஜிஆர் சிலைக்கு பாலபிஷேகம் செய்தனர். தமிழ்நாட்டு மக்கள் நல்ல நலமோடு வாழ மாணவ செல்வங்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பார்கள் என்று நம்புகிறோம். இந்த நாட்டிலே வாழ முடியாதவர்களையும் வாழ வழி இல்லாதவர்களையும் வாழ வைப்பதற்காக பாட்டாளி படிப்பாளி உழைப்பாளி தொழிலாளி அரசோடு அபலை பெண்கள் இப்படி அனைவருக்கும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கலைஞரை விளக்கமாக ஒளி வீசி வருகின்றார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த தமிழக மக்களுக்காக செய்த சாதனைகள் இன்னைக்கு அத்தனை பேரையும் சென்றடைஞ்சிருக்கு. அதுல கிடைத்த வெற்றி இன்னும் இருக்கு. இன்னும் அம்மா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா அம்மா தான் நிரந்தரமா இருக்கணும், நிரந்தரமா பல சாதனைகளை அம்மா பண்ணணும்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு தீர்ப்பளிச்சிருக்காங்க. அம்மா அவர்கள் கொடுத்திருக்கின்ற தேர்தல் அறிக்கையில் பெண்களுடைய வாக்கு 100% அதிமுக கிடைத்ததால் தான் இந்த மாபெரும் வெற்றி. என்றைக்கும் அதிமுக கோட்டை என்பதனை நிரூபித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டியிட்டு வெற்றி பெற்ற சென்னை ஆர்கே நகர் தொகுதியிலும் உற்சாகம் களை கட்டியது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆங்காங்கே அதிமுக தொண்டர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை, கோவையிலும் கோலாகல கொண்டாட்டங்கள் அரங்கேறின. திருப்பூரில் ஆடல் பாடலுடன் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தொண்டர்கள் வெற்றியை கொண்டாடினர். இதேபோல மதுரையில் இளைஞர் அணியினர் முகத்தில் அதிமுக கொடியை போல வர்ணம் பூசி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சேலம், கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அதிமுக தொண்டர்கள் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.